வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீட்டிலே ஒரு சர்வர் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து 6 TB 4 TBனா ஓகேடா, நான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி பண்ணிக்குவேன் அப்படின்னா 10 TB 20 TB அப்படிலாம் போனால் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, NAS நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ், அப்புறம் SAN ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிற ரெண்டை வச்சு நம்ம எப்படி வந்து 10 TB ஒரு ஹையர் உன்னி வந்து ஒரு 1 PB அளவு கூட வந்து நம்ம வந்து சர்வர் பில்ட் பண்ணலாம் வீட்டிலேயே. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கு புது டெக்னாலஜி SSDலாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேங்க, நீங்கள் கேட்கலாம், இப்போ NAS பில்ட் பண்ணணும்னா நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NASஸை வந்து நம்ம சாதா கம்ப்யூட்டரில் பண்ண முடியாது. அதுக்குன்னு நம்ம ஒரு சிஸ்டம் ஹார்ட்வேர் வந்து நம்ம வாங்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதா பயாஸ் இருக்குல்ல, அந்த நம்ம மதர் போர்டு, பயாஸ் மதர் போர்டு, UEFI மதர் போர்டு இருக்குது, அந்த UEFI மதர் போர்டே நம்ம வாங்கிக்கலாம். பட் ஆனால் ரேம் வந்து உங்களுக்கு வந்து சாதா ரேம் ஸ்டிக்கே போடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ECC ரேம் போட்டிங்கன்னா உன்னி வந்து பெட்டராக இருக்கும். ECC ரேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ECC நான் ECC 2 ரேம் இருக்குது. ECC ரேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரர் கரெக்ஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எரர்ஸ்லாம் ரொம்ப வந்து கம்மியாக்கி கொடுக்கும். வந்து உங்களுக்கு டேட்டாவும் நல்லா எஃபிஷியண்டாக ஸ்டோர் ஆகும். அதுக்கான ரேமு நான் ECC ரேம்லாம் இப்போ நம்ம சிஸ்டமில் போட்டுருக்க ரேம் தான் நான் ECC ரேம். ECC ரேம் வந்து உங்களுக்கு விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். NAS போனால் உங்களுக்கு என்னடா அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வீட்டிலே வந்து நம்ம கூகுளில் நம்ம ப்ரைவேட் ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம வீடியோஸு எல்லாத்தையும் வந்து நம்ம கூகுள் ட்ரைவ்லேயே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் அது ஒரு 15 GB என்னமோ தான் இருக்கும். அதுக்கும் மேலே நமக்கு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கலாம் கூகுளில். ஏன்னா நம்ம போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்குது, அவங்க ஏதாச்சும் எடுத்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ப்ரைவேசி அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே வந்து ஒரு சர்வர் பில்ட் பண்ணலாம். அதான் NASஸை வச்சு நம்ம சர்வர் பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூகுளில் வந்துட்டு அந்த காசு ப்ரீமியம் கட்டணும்ல, அந்த காசுக்கு நம்ம வந்து ஒரு புதுசாகவே ஒரு ஸ்டோரேஜே நம்ம வீட்டிலே பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, NASஸுக்கான ஹார்ட்வேர் சொல்லிட்டேன்ல, ஹார்ட்வேர்ஸ் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கே போட்டுக்கலாம். NASஸுக்குன்னு ஒரு தனியாக ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீகேட்டில் NASன்னு ஹார்ட் டிஸ்க், நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்குன்னு இருக்குது. NAS ஹார்ட் டிஸ்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோ டெம்பரேச்சர்ஸ் நம்ம இருக்க ஹார்ட் டிஸ்கோட லோ டெம்பரேச்சர்ஸில் ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கில். இதனால என்னடா யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்க மாட்டீங்க, 2-3 ஹார்ட் டிஸ்க், 10 ஹார்ட் டிஸ்க் கூட வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 100 ஹார்ட் டிஸ்க் கூட வச்சுருப்பாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ஸ்லாம் வந்து எல்லாம் வைப்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து டேட்டா லாஸ் ஆகலாம். ப்ளஸ் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு பவர் லாஸ் ரொம்ப ஆகலாம், உங்களுக்கு பவர் ரொம்ப இழுக்கும். அது அந்த ரெண்டுத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணுறது அந்த NAS ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜில் நம்ம எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ SSDயில் நம்ம நிற்கிறோம். SSDலே வந்து SATA SSD, M.2 SSDன்னு இருக்குது. M.2 SSDயில் 2 வேரியன்ட் இருக்குது. M.2 SSDன்னு இருக்குது, SATA SSDன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து M.2 NVMe அப்படிங்கிற SSD இருக்குது. NVMEனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, Non-Volatile Memory Express. அது வந்து இந்த சாதா SATA SSDயோட 4 times ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட வந்து உங்களுக்கு 10 times வந்து காஸ்ட்லியராக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி SSD. ஒரு 1 TB நீங்கள் NVMe டிரைவ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியும் 6 to 8 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். அவ்வளோ வந்து விலை அதிகம் இந்த சாதா M.2 NVMe SSD சாதா SSDயோட. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு SSD தேவைப்படாது, ஹார்ட் டிஸ்கே போதும். ஏன்னா நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதை நம்ம தூக்கி கொண்டு போய் FCPலையோ இல்லை DaVinci Resolveலையோ இல்லை ப்ரீமியர் ப்ரோலையோ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறது இல்லை. அந்த எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பூட் டிரைவாக மட்டும் வந்து SSD NVMe போட்டுக்கலாம். மிச்ச ஸ்டோரேஜ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதா SSDயே போட்டுக்கலாம், அதுவே போதுமானது ரொம்ப. சரி, ஓகே, இப்போ நம்ம NASக்குள்ளே வரலாம். NAS என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா ஸ்டோரிங் for our data in hard disk in RAID configuration. RAID configuration என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்பீங்க NASல. ஸோ அதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படியே பிடிங்கி எடுத்துட்டீங்கனாலும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா வந்து போயிடாது. ஏன்னா அது RAID கான்ஃபிகரேஷனில் போட்டிருக்கோம். RAID கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ லேட்டரில் பார்க்கலாம். இப்போது வந்துட்டு NASனா என்ன, SAN என்னன்னு பார்க்கலாம். NASனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இல்லை உங்கள் ஹோமுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நெட்வொர்க்கு. அதே இது SANனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜர் பிஸ்னஸ், ரொம்ப
அதாவது அமேசான் கூகுள் மாதிரி டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, அது பெரிய சர்வர்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. சரிடா, நேஸுக்கும் சேனுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஸ் வந்து ரொம்பவே ப்ரைஸ் கம்பேட்டபிலிட்டி, ரொம்பவே ப்ரைஸ் கம்மியான ஒரு சிஸ்டம் நம்ம உருவாக்கிக்கலாம். ஆனால் சேன் வந்து ரொம்ப ப்ரைஸ் ஷூட்டப் ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சாதா லேண்ட் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேண்ட் கேபிளே நம்ம கேட் 7 கேட் 6லாம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு இதுவும் கொஞ்சம் காசு வந்து காஸ்ட் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போது பவர் சப்ளையில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க நேஸு, அந்த நேஸில் இருக்க மொத்த டேட்டாவையும் வந்து நம்ம லாக் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் சேனில் வந்து இப்போ வந்து ஒரு பல நேஸ் சேர்ந்து தான் ஒரு சேன். இப்போ அதில் வந்து ஒரு சேனில் வந்துட்டு ஒரு நேஸ் ஹார்ட் ட்ரைவ் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் சர்வரில் இன்னொன்று இருக்கிற நேஸில் வந்து சர்வர் பேக்கப் இருக்கும், அதுலேருந்து நம்ம வந்து டேட்டாவை லாக் பண்ணிக்கலாம் சப்போஸ் பவர் ஃபெயில் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல நேஸ் சேர்ந்து தான் ஒரு சேன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு ஒரு நேஸ் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதே மாதிரி 2 நேஸு 2 ரவுட்டர்ஸ் வச்சு அப்போ 2-3 சர்வர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு சேன். சேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸில் வந்து இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம டேட்டா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஸில் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சர்வருக்கு போகும், சர்வரில் இருந்து டேட்டா பேஸ் போகும், நேஸ் ஸ்டோரேஜ் டேட்டா பேஸ், அதுலேருந்து ஃபெட்ச் பண்ணிவிட்டு சர்வருக்கு வந்து சர்வர்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த டேட்டா வரும். ஆனால் நேஸ் அப்படி கிடையாது, டைரெக்டாக வந்து நம்ம சிஸ்டம்க்கே வந்துடும், ஏன்னா நேஸ்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்டாச் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, DAS டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கவே நம்ம டேஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னலாக 4 TB போட்டிருப்போம், 2 TB போட்டிருப்போம், அந்த ஹார்ட் டிஸ்க்கே வந்து டேஸ் தான், டைரக்ட் அட்டாச் ஸ்டோரேஜ் தான். நமக்கு டேரெக்டாக ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணால் அது பேர் டேஸ். ஓகே, இப்போ சேனுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு சேனோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் ஹோம்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சேனா ரொம்பவே காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட ஃபெயிலியர் நான் சொல்லிட்டேன். ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் கட் ஆச்சு, அந்த இதில் ஒரு பவர் எடுக்கல, ஒரு நேஸ் சிஸ்டமில் எடுக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவே எடுக்க முடியாது. மறுபடியும் அந்த பவர் நம்ம 2 நாளில் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சேனும் அதே மாதிரி தான், ஆனால் வந்து ரொம்ப 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 காஸ்ட்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் தான், அந்த SFP கேபிள் தான், அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்னால தான் அது ஃபுல்லாகவே காசு அதிகமாகுது. உங்களுக்கு சேன்லேயே வந்து காசு கம்மியாக இருக்குது. அது என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணால் அப்படின்னா ISCSI யூஸ் பண்ணுவாங்க. ISCSI என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து லேண்ட் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபைபர் ஆப்டிக்ஸ் இல்லாமல். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸில் எவ்வளோ நீ ஹை ஸ்பீடுனே எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 Gigabit per second to 128 Gigabit per second வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் சேன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா, நேஸில் வந்து ஒரு அளவுக்கு தான் ஆட் பண்ண முடியும், 1 petabyte அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் 100 petabyte 1000 petabyte அப்படிலாம் போனீங்கன்னா, 1 zettabyte அப்படிலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சேன் அப்படிங்கிற போகிறதுக்கு வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சேனில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, நெட்வொர்க் டிராஃபிக்ங்கிறதே இருக்காது. இப்போ வந்து நேஸ்னா வந்து உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு மாடம் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அந்த மாடமோட ஸ்பீடு அளவுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். ஆனால் சேனுங்கிறது வந்து நெட்வொர்க் பை இட் செல்ஃப், அதுவே ஒரு நெட்வொர்க் தான். நெட்வொர்க் டிராஃபிக்னால அது அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ஹார்ட் டிஸ்க்கை. இன்னும் மேலும் நிறைய ஹார்ட் டிஸ்க்கை ஆட் பண்ணிட்டே போகலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த கூகுள், அமேசானு, மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி பெரிய கம்பெனி வச்சுருக்க வந்து ஒரு டேட்டா பேஸ், யூடியூப் அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து வச்சுருக்க டேட்டா பேஸ் தான் சேனு. இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் ஸ்வாப்னா என்னென்னு பார்க்கலாம். ஹாட் ஸ்வாப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வைங்க, ஒரு நேஸ் சர்வரில் அந்த கம்ப்யூட்டரில் ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னு வைங்க, அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு புது ஹார்ட் டிஸ்க் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதில் இருக்க டேட்டா அப்படியே ரிகவர் ஆயிரும். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கான்ஃபிகரேஷன் தான். ரைட் கான்ஃபிகரேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து NTFSலாம் ஃபைல் ஃபார்மேட் சிஸ்டம் இருக்குல்ல, அதேமாதிரி ரைடுங்கிறது ஒரு ஃபைல் ஃபார்மேட் சிஸ்டம். ZTSலாம் வந்துருக்கு, ZFS. இப்போது NTFS மாதிரியே ZFSன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஃபைல் ஃபார்மேட் சிஸ்டம். அது இன்னும் ரொம்ப ரிலையபிளாக இருக்கும், டேட்டா லாஸ் இல்லாமல். இப்போ நம்ம இங்கே நேஸில் யூஸ் பண்ணுறது என்னென்னு ரைடு தான். ரைடிலே ஒரு 4 டைப்ஸான ரைடு இருக்குது. என்னென்னா ரைட் 0, ரைட் 1,
RAID 5 அண்ட் RAID 10. இந்த RAIDலாம் என்னென்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ RAID 0 இருக்குது பார்த்தீங்களா, RAID 0 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு மினிமம் வந்து ஒரு 2 வேணும், 2 ஹார்ட் டிஸ்க் வேணும் அந்த NASல. ஸோ என்ன RAID 0 கான்ஃபிகரில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, இப்போ ஒரு டேட்டா ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு 1 GB டேட்டா ஏற்றுறேன்னு வைங்க, 500 MB ஒரு ஹார்ட் டிஸ்க்லையும் இன்னொரு 500 MB ஒரு ஹார்ட் டிஸ்க்லையும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஃபுல்லாக லாஸ் ஆயிரும் RAID 0ல. அதே இது RAID 1லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து உங்களுக்கு 3 ஹார்ட் டிஸ்க் வேணும். RAID 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RAID 0 மாதிரியே தான், ஆனால் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் வேணும். இப்போ வந்துட்டு ஆனால் நீங்கள் ஒரு 1 GB டேட்டா ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹார்ட் டிஸ்க்லேயும் வந்து அந்த 1 GB சேவ் ஆகும், செகண்ட் ஹார்ட் டிஸ்க்லேயும் 1 GB சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒன்றை கழட்டிட்டீங்கனாலும் இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் வந்து சேஃபாக வந்து அந்த டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து RAID 5க்கு போகலாம். RAID 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமமாக 3 ஹார்ட் டிஸ்க்ஸ் வேணும். 3 ஆர் மோர், 3யும் போட்டுக்கலாம், அதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான் வந்து டேட்டா வந்து 3 ஹார்ட் டிஸ்க்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் ஆகும், அந்த பிரித்து சேவ் ஆகும். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஆகிறப்ப பேரிட்டி அப்படிங்கிறோட கூட சேர்த்து சேவ் ஆகும். இதனால உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கனாலும் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஹாட் ஸ்வாப் பண்ணும்போது அந்த பேரிட்டி பிட்டை வச்சு உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு அந்த டேட்டாவை ரிகவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த RAID 5ங்கிற கான்ஃபிகரேஷன் தான் வந்து இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா RAID 10. உங்களுக்கு அந்த பேர்லேயே தெரியும் RAID 10 அப்படின்னா RAID 1ஓடையும் RAID 0ஓடையும் காம்போ தான் வந்து உங்களுக்கு RAID 10. RAID 0 வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா RAID 0 இருக்கும், அப்புறம் RAID 1 2 RAID 1 இருக்கும். RAID 1 என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 ஹார்ட் டிஸ்க் வேணும் RAID 1க்கு. ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு காப்பி எடுத்து வைக்கும். அதே மாதிரி RAID 0 என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதில் பாதி எடுத்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அந்த பிக்சரை வந்து நான் வந்து இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க RAID 10ஓட கான்ஃபிகரேஷனில். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து RAID 5ல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 3 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க, 3 ஹார்ட் டிஸ்க்கும் ஒவ்வொரு டிபின்னு வச்சுக்கோங்க, 3 TB. அப்போ வந்து RAID 5ல் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 TB டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து 1 TB வந்து அந்த பேரிட்டிலே ஃபுல்லாக போயிடும். பேரிட்டி ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிகவர் மோடுக்காக அந்த பேரிட்டி பிட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ RAID 10ல் வந்து உங்களுக்கு மினிமமாக 4 டிஸ்க்ஸ் வேணும். 4 டிஸ்க் வச்சனால இப்போ ஒவ்வொரு டிஸ்க்கு நீங்கள் 4 TBயில் வச்சுருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு 50% ஆஃப் த ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது 2 TB தான் யூஸ் பண்ண முடியும், மீதி 2 TB வந்து ரெக்கவரிக்காக அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து RAID 5ங்கிறது வந்து கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு ஹிட்டான கான்ஃபிகரேஷன், அதான் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். NASஐ பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், NASம் SAN தான் என்னன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு NAS ஒரு சர்வரை பில்டு பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வாரத்துக்கு போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.